மார்கண்டேயன் அவர்கள் வந்து தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து ரொம்ப அவதூறா பேசியிருந்தாங்க. சட்டமன்றத்தில் வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு, எலும்பிய முறிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒருமையில பேசியிருந்தாரு. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சரை எப்படி பேசுகின்ற ஒரு வரையறை கூட தெரியாம அப்படி பேசியிருக்கிறது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது தான். குளத்தூர்ல நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே அவங்களை கொத்து பரோட்டா போட்டாங்க. இதெல்லாம் பேசும்போது அப்போ பதிலுக்கு அவங்களுக்கு பேச தெரிஞ்ச மொழியில தான் அப்புறம் அவங்களும் பேச சாதி இல்லா ஊருக்குள்ள பிறக்கணும் பெறப்புலாம் வைக்கிறாரு. ஆனா அதை நிஜத்துல அவர் செயல்படுத்துறாரா பேசுறாருன்னு பார்த்தா நான் பண்ண மாட்டாருல்ல. 21, 26 வந்து ஏன் ஸ்டாலின் செய்யலையா? அப்ப ஸ்டாலின் செய்யலன்னா நீங்களும் செய்ய மாட்டீங்க. பொதுச்செயலாளர் புசி ஆனந்தவர் சொல்றாங்க, இந்த படத்தை வந்து நம்ம ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும், எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி. வசீகரமான தலைவனை ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் இப்போ பொதுச்செயலாளர் தூண்டி விடும்போது அது மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஏதாச்சும் யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு தாம்பரம் முருகன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் வந்து தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து ரொம்ப அவதூறா பேசியிருந்தாங்க. நீ எல்லாம் ஒரு தலைவரா, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் அவமானம், கேவலம், சட்டமன்றத்தில் வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு, எலும்பிய முறிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒருமையில பேசியிருந்தாரு. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது இது தொடர்பா இன்னைக்கு கூட அவரை கைது பண்ணிருக்காங்க காவல்துறை. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து திமுகனுடைய மாண்புனுடைய அளவுகளை தான் காட்டுது. இதை நம்ம போய் பெருசாக விமர்சிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படி விமர்சிக்கிறாரு. மாண்புன்ட்டேன், திமுகவுடைய வளர்ப்புன்ட்டேன். அவர்களுடைய அந்த உக்கிரமான எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அவர்கள் அந்த எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்றத ஒரு உதாரணம். ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற வகையில் திமுகனுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சரை எப்படி பேசுகின்ற ஒரு வரையறை கூட தெரியாமல் அப்படி பேசியிருக்கிறது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இல்லை, இதற்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டதே விஜய் அவர்கள் தான் சொல்கிறேன். ஏன்னா கரூரில் பேசும்போது சட்டமன்ற வளாகத்தில் உள்ள அந்த கேட்லாம் இழுத்து பூட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட சொன்னார். இனிமேல் அப்படி தான் பண்ணணுங்கும் போது அப்போ ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினரும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்காது அந்த செயலில். சட்டமன்ற வளாகத்தில் இருக்கிற அந்த கதவுகளை பூட்டு என்பது வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் கிடையாது. விழா எலும்பு ஒடிப்பேன் அப்படின்றது ஒரு கொலை மிரட்டல் போடுவதற்கான ஒரு செக்ஷன் வந்து உருவாக்குறது. அப்போ ரெண்டு வார்த்தைக்கான வித்தியாசத்தை நீங்கள் பகிர்ந்து பார்க்கணும். புரியுதுங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் கடந்த ஆட்சிகள்லையும் சரி, கடந்த சட்டமன்ற கூட்டங்கள்லாம் சரி, இப்போ ஆளுங்கட்சியினர் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று செயல்படுத்துறாங்கன்னா எதிர்கட்சியினர் வழிநடப்பு செய்கிறது அது சகஜமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தானே இப்போ திமுகவும் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி நம்ம கேட்ட எடுத்து போட்டுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதாவது சட்டமன்றத்தை நடத்துவதற்கான முழு அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. புரியுதுங்களா? இவர் வந்து அந்த வார்த்தை உச்சரித்து வந்து ஒரு விளையாட்டு போக்காகவோ அல்லது வந்து ஒரு யதார்த்த ஒரு வார்த்தையாகத்தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி நினைத்தால் வாக்கெடுப்பின் போது தான் அந்த அரைக்கதவை வந்து ரகசிய வாக்கெடுப்பின் போது தான் அந்த அரைக்கதவை சாத்துவதற்கான அந்த உரிமை இருக்கிறது. புரியுதுங்களா? எதிர்கட்சி உறுப்பினர்களோ அல்லது தலைவர்களோ வெளியேறக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் கதவுல அது யாருமே அப்படி பூட்டி வச்சு அடைச்சு வச்சு நம்ம பண்ண முடியாதுல்ல. அதாவது ஒரு யதார்த்தமான பேச்சுக்காக வேண்டி அதை பேசியிருக்கலாம், என்னோட கோணத்தில் நான் பார்க்குறேன். ஆனால் அதற்காக இந்த வார்த்தைகளை உச்சரிப்பது என்பது வந்து அது எப்படி சொல்றது, ஒரு நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வந்து விழா எலும்பை நொறுக்குவோம் என்பதை அந்த வார்த்தை என்பது வந்து ஒரு சகித்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை தான். ஒரு சராசரி ஒரு தெருவில் இருக்கிற ரவுடிகள் சண்டையிட்டு கொண்டால் என்னென்ன வார்த்தைகளை பிரயோகிப்பாங்களோ அந்த வார்த்தைகள் தான் இவர்கள் ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பிரயோகிச்சிருக்கான்றது நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து அந்த அவர்களுடைய ஆற்றாமை காட்டுது. திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகனுடைய எதிர்கட்சியினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த உறுப்பினருடைய எண்ணத்தையும் ஒரு ஆள் வெளிப்படுத்துகிறாப்புல. அப்படிதான் நம்ம அதை கொண்டு போய்க்கணும். இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அடித்தட்டு மக்கள் கூட இந்த வார்த்தை வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு அடித்தட்டு தொண்டனை பாதிக்கும், அல்ல அந்த அடித்தட்டு தொண்டனுடைய மனதை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றது வந்து இன்றைக்கு நடைபெற்று இருக்கிற இந்த கைதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற
தாவாக்காரோட நிர்வாகிகள் தான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனூடாகத்தான் அதை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது போன்று என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்று மாண்புமிக்க ஒரு ஒரு முதலமைச்சரை மாண்பற்ற ஒரு சொல்லால் கடுமையாக விமர்சிக்க வேணாம். அது ஆகப்பெரும் ஒரு பாரம்பரியமிக்க இந்த நாட்டை 5 முறை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கட்சிக்கும் ஆகப்பெரும் பின்னடைவும் ஒரு கேவலமான அவமானகரமான பெயரை ஈட்டி தரும் என்பது என்னோட பார்வை. பின்னாடி அடைஞ்சிட்டாங்கன்ற ஒவ்வொரு முறையும் திரு விஜய் அவர்கள் வந்து குத்தி காட்டி பேசுறாரா? குளத்தூர்ல நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே அவங்களை கொத்து பரோட்டா போட்டாங்க. இதெல்லாம் பேசும்போது அப்போ பதிலுக்கு அவங்களுக்கு பேச தெரிஞ்ச மொழியில தான் அப்புறம் அவங்களும் பேச முடியும். மொழிகள் வேறு. நான் வந்து உங்களை வந்து கொலை செய்து விடுவேன் என்பதனால நீங்க உடனே கத்தி எடுத்து குத்தக்கூடாது. வார்த்தை நீங்க சொல்ல வடிவேல் மாதிரி தான். வார்த்தை அந்த வார்த்தையினுடைய பிரயோகமாகத்தான் இருக்கும். தர்க்கத்தை தர்க்கத்தால் தான் விழணும். தர்க்கத்தை ஆயத்தில் வெல்லக்கூடாது. அப்போ அவர் சொல்றாருன்னா அதுக்கு தகுந்த எதிர்த்து தர்க்க வைங்க, முடிஞ்சு போச்சு. அரசியல் என்பது என்ன? ஒரு விதமான ஒரு விவாதம் தானே அரசியல் என்பது. நாகரீகமான அரசியலை முன்னெடுக்கணும். விவாதம் தானேங்க. சட்டமன்றம் என்பது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவரவர்களுக்கான விருப்பத்தை ஒரு சட்டமன்ற ஊடாக உள்ள பேச வைக்கணும். அப்படி பேச வைக்கும்போது ஏற்புடையது இல்லையா அப்படின்னு விவாதிக்கிறது தான் சட்டமன்றம். ஏற்காதவனை போய் செருப்பால் அடிக்கிறதும் கத்தியால் குத்துறதும் இங்கிருந்து தாவி போய் அடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து சட்டமன்ற மரபு கிடையாது. அதான் அதனோட மாண்பு. அந்த மாண்பை பின்பற்றி தான் வந்து எதிர்கட்சிகளால் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் அரசியல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. இதுவரையில் இந்த அளவுக்கு மோசமாக யாரும் கருத்துக்களை வெளிப்படுத்துனதில்லை. விழா எலும்பு முறிப்போர், நீ சாத்தி பாருடா அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து ஒரு சக அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிக இல்லை அந்த அரசியலை கூர்ந்து நோக்கி பல ஆண்டுகள் பார்த்து வந்தவனாக எனக்கு இது ஒரு அவமானகரமான ஒரு தேவையற்ற ஒரு விவாதமாக தோணுது. இது சகிச்சுக்கிட்டு தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? இது ஒரு திமுகவோட கேடு கட்ட ஒரு கீழ்த்தரமான செய்கையில் 1000 செய்கையில் இதுவும் ஒன்று. இது புதுசாக நடக்கலை. ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்குது. வெட்டி நேரம் போகும். நம்ம அடுத்த கேள்வி போகலாம். ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகிறதாக இருந்தது. அதன் பிறகு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காத காரணத்தினால படம் தள்ளி போச்சு. அதன் பிறகு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இப்போ இந்த மாதம் 23ஆம் தேதி படம் வரதா இருக்குது. பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர் சொல்றாங்க, இந்த படத்தை வந்து நம்ம ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும், எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது. இப்போ பொதுச்செயலாளர் தூண்டி விடும்போது அது மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஏதாச்சும் எதிர்வினை ஆற்றுமா? அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி செயல்படுவாங்களா தொண்டர்கள்லாம்? இல்லை, நீங்கள் சொல்றது வாஸ்தவம். ஒரு வசீகரமான தலைவனை ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள், அதனூடாக மக்கள் மன்றம், கட்சி, அதனூடாக ஆட்சி பதவி இப்படி பரிணாமித்து போகும்போது அதோட அளவுகள் தெரியும். நம்ம நிர்வாகியாக இருக்கும்போது என்ன அளவுகோல், மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது என்ன அளவுகோல் அப்படின்னு தெரியும். அதனால் மக்களுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் தான் அந்த வேலைகளை வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பிறந்தநாள் போல தானே. உலகத்தில் இருக்க ஆகப்பெரும் தலைவர்களுடைய பிறந்தநாளை இப்படி அகமகிழ்ந்து தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கொண்டாடுறாங்க இன்றைக்கி அனைத்து உலகளாவிய கட்சிகளில். ஆனா விஜய் ஆக பெரும் தலைவரான உருவெடுக்கல. இப்பதான் முதலமைச்சர் பெரிதான் ஒரு சாதனை ஒண்ணு பண்ணல. அப்படி நீங்க இன்னொரு விஷயம், வாக்குக்கு பணம் கொடுக்காமல் மக்கள் பிரதிநிதியாகி முதலமைச்சரானது தமிழக வரலாற்றில் இவர் மட்டும்தான். காமராஜர் அப்ப பணம் கொடுத்து வேண்டாரு. கொடுத்திருக்கிறாரு. அண்ணா தோற்க வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. ஆனா வந்து அபிஷியலா அந்த அறிவிக்கல. இது ஒரு எந்த ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல. சொல்றேன், பணம் கொடுப்பது என்பது தேர்தல் ஆணையத்தினூடாக கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி தப்பு. அபிஷியல் எப்படி கொடுப்பாங்க? இல்ல அந்த மாதிரி நமக்கு தகவல் எதுவும் வரலையே. இல்ல நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சு பாருங்க. அந்த எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு கொடுத்தாங்க. அண்ணாவை தோற்கடிப்பதற்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அப்போ இருந்த காசு அளவுக்கு செலவு செய்யப்பட்டதாக பல நூல்களை நம்ம படிச்சிருக்கோம். அண்ணா காசு கொடுத்தாருங்களா? இல்ல அண்ணா காசு கொடுத்தாரு என்று தெரியல. அண்ணாவை தோற்கடிப்பதற்காக காமராஜர் காசு. நீங்க தானே சொன்னீங்க விஜய் மட்டும் தான் கொடுக்கலன்னு சொன்னீங்க. அப்ப அண்ணாவும் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், அண்ணா என்பவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் அல்ல. அண்ணா என்பவர் திமுகவோட துவக்கவாதி. அது வேற ஒரு தொகுதியில கொடுத்துருக்கலாம். அவர் கொடுத்தாருன்றது எனக்கு தெரியல. இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 234 தொகுதியில ஒரு 10 தொகுதியில கொடுத்துருக்கலாம். 10 தொகுதியில கொடுக்காம போயிருக்கு. அதே மாதிரி தாவேக்காவும் ஒரு 10 தொகுதியில 20 தொகுதியில கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அதனால சொல்றேன் கேட்டுங்க. தாவேக்க எந்த தொகுதியில பணம் கொடுத்து வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றது அப்படின்றது நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரத்தோடய காமிக்க முடியும். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தொகுதியில வந்து அந்த எம்எல்ஏவே தோத்து போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் எம்எல்ஏ நிற்கும் போது பக்கத்து தொகுதியில பணம் கொடுத்தாங்க, என் தொகுதியில பணம் கொடுக்கலன்னு தான் அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. பணம் கொடுக்கலன்றதுனால தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா பக்கத்து தொகுதியில எங்க தாவேக்காரன் காசு கொடுத்தாங்க 2000 சொல்லி அவரே சொல்றாருல்ல. யாரு, எந்த சட்டமன்ற உறுப்பினர்? நான் எடுத்து வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறேன். நான் வீடியோல. அப்படியா? சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார்.
அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. அவர் பக்கத்து தொகுதியில் பணம் கொடுத்ததா சொல்றாரு. கண்டிப்பா ஆமா. இல்லை அதை பற்றி எனக்கு ஒன்றும் அந்த அறிவு இல்லை, அந்த அறியல, அந்த அளவுக்கு அறியல. ஆனால் அவர் எந்த தொகுதி எப்படி கொடுத்தாரு, எந்த தொகுதியில் இன்னும் தோத்தாருன்றது எனக்கு ரொம்ப டெப்த்தாக தெரியல. அது வந்து ஆடியோ மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி வீடியோவே பேசியிருக்காரு. அது சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரையில் இதுவரையில் மேலிடத்துல இருந்து வந்த தகவல் அல்லது பரிமாற்றங்களூடாக தமிழக வெற்றி கழகம் என்பது வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தான் இந்த 1.75 கோடி 1.25 கோடி வாக்குகளை பெற்று 1,74,00,000 வாக்குகள் பெற்றிருப்பது. நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 இடங்களில் சர்ச்சை இருந்திருக்கலாம், அது என் கவனத்துக்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா எல்லா செய்திகளும் நான் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே வேளையில் 99% தாவேக்கா வாக்குக்கு பணம் கொடுக்காமல் வாக்கை வாங்கியிருக்குது என்பதால் நான் ஊதியமாக சொல்ல முடியும். இதுவே ஒரு சாதனை தான். நீங்கள் சாதனை இல்லைன்னு சொன்னீங்களே, இதுவே ஒரு சாதனை தான். இந்த சாதனைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அரசு சக்கரத்தில், அரசு இயக்ககத்தில் வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறார் விஜய் அவர்கள். அதை இப்போ நான் தொடர்ந்து நூலாக கூட எழுதிட்டு வரேன். நான் என்ன சொல்ல கேட்டினா, சாதனை செய்வதற்கு வந்து நாட்கள் தேவையில்லை, எண்ணங்களும் அதுக்கான குறிக்கோள் இருந்தால் போதுமானது. புரியுதுங்களா? 11,000 நாட்கள் ஆண்ட அதிமுக என்ன சாதனை செய்திருக்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சாதனை சொன்னீங்க, ஒவ்வொரு இதுலேயுமே வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அரசு பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழ்நாடு அரசுன்ற மாதிரி தான் போட்டு அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. அரசு பேருந்து கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு மாதிரி பேர் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தாவேக்கா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் புதிய பேருந்துகள்லாம் கொண்டு வராங்களே, இதில் இப்போ சிறப்பாக இயக்கப்படுற பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய கட்சி கொடி பொறுத்து அதில் பேருந்து தயாரிக்கப்படுறதா புகைப்படம்லாம் வெளியாயிட்டு இருக்குது. மஞ்சள் நிறத்துலையும் சிகப்பு நிறத்துலையும். இது எல்லா இடங்களையும் உங்களோட கட்சி கொடியை கொண்டு போய் சேர்க்கறதுல முனைப்பு காட்டுறீங்களா? பள்ளிக்கூடங்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்போ பஸ்ஸில் ஓட்டும் போது அது சரியானதாக பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, அதுதான் சொல்கிறேனே. இருக்கிற 7-8 வண்ணங்களில் தான் நம்ம வந்து பேருந்துவோ மற்ற இதர கட்சி கூடிய வடிவமைக்க முடியும். இது இயற்கை. இப்போ எந்த வண்ணத்தை நீங்கள் அடித்தாலும் சரி, இப்போ நீங்கள் திரைப்படத்தில் வந்து ஒரு 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 அரசியல் கட்சி கூட்டம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமில்லாத ஒரு நிறத்தில் ஒரு கொடி பறந்துட்டுருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட நிறத்தில் கொடி பறந்துன்னா அந்த கட்சிக்காரன் சண்டைக்கு வந்துடுவான். அதுக்காக அவனு இந்த 6-7 கலருக்குள்ளே தான், அந்த வண்ணத்துக்குள்ளே தான் ஒரு கொடியை வந்து சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் எந்த கொடியை நீங்கள் இல்லை எந்த வண்ணத்தை நீங்கள் அந்த பேருந்தின் மேலே சுமத்தினாலும் அல்லது அடித்தாலும் அது வந்து ஒரு கட்சியை சார்ந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி தான் சொல்ல வரீங்க. இல்லை, இப்போ இது வந்து நியாயமான பதிலா சார் நீங்கள் சொல்கிறது? ஏன்னா மஞ்சள் சிகப்பு கட்சி கொடி பொருத்திய ஒரு பேருந்தை தான் இயக்குறாங்க. நீங்கள் அப்படி இருக்கிற நார்மலாக இப்போ நம்ம மஞ்சள் கலர் பேருந்து பார்த்துருக்கோம், அதே மாதிரி பேருந்து கூட நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம். இல்லை, நீல கலர் பேருந்து இருக்குது, சிகப்பு கலரில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு மாற்றா நான் மஞ்சள் சிகப்புல எங்கள் கட்சி நிறுத்த தான் நான் பேருந்தை கொண்டு வருவேன்னு சொல்லும்போது இப்போ கட்சி கொடி ஏற்கனவே கடந்த திமுக செஞ்ச தவறு தான் நீங்களும் செய்றீங்களா? இல்லை, ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் ஸ்டாலினுடைய உருவம் பதிப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த சர்ச்சை இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இந்த மினி பேருந்து இருந்தது. அது 2 ரெட்டையில் வந்து பின்னாடி சைடில் வந்து உங்களுக்கு அந்த பச்சை கலர் பேருந்து இன்னமும் கூட அது இருக்குன்னு இருக்குது. ஆக இது போன்ற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஊடகவியலாளர்கள் இதை எடுத்து பேசி ஆட்சிக்கு அவதூறு ஏற்படுத்துவது என்பது முதல்ல தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்ணம் இந்த கட்சியை சார்ந்ததாக இருக்கணும், இந்த கட்சியை வந்து இந்த பேருந்தின் ஊடாகத்தான் வளர்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி நிலைமை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனித்துவமான ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருக்காரு, 35% வாக்கு வங்கியை பெற்றிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து தமிழக எல்லை பரப்பில் வந்து அந்த வண்ணத்தை வச்சு தான் அந்த கட்சி வளர்றதுன்றலாம் கிடையாது. அது ஒரு குறுகிய நோக்கு. அதை அதிகாரப்பூர்வமாக இன்னும் நடைமுறைக்கு வரல. அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமண படுக்கையில் போயிட்டு படுத்துக்கிட்டே ஆய்வு நடத்திருக்காரு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் அப்படின்ற மாதிரி சர்ச்சை எழுந்திட்டு இருக்குது. அவர் ஆய்வு நடத்த நீங்களும் பார்த்துருக்கீங்க. நிறைய இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க தாவேக்கா அமைச்சர்கள்லாம். இந்த ஆய்வு சரியா பாக்குறீங்களா? எதனால போய் ஆய்வு மேற்கொண்டாங்க? அமைச்சர் வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்க போய் செய்யறது சரியா? ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் வந்து பொதுவாக பார்வையிடலாம். அதாவது ஒரு துறையில மட்டும்தான் வந்து டெப்தா பார்வையிடணும். அந்த துறையின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்ன்றதுனால பார்வையிடலாம். பார்வையிடல எல்லாருமே வந்து சமமான ஒரு அமைச்சர் என்பது என்ன, ஒட்டுமொத்தமா தமிழகத்திற்கான அமைச்சர் தானே. அந்த துறையில வந்து அதிகாரத்தையோ அல்ல வந்து ஆளுமை செலுத்த முடியாத வேற பார்வையிடலாம். பார்வையிடல என்ன உங்களுக்கு பார்வையிடுது வேற, ஆய்வு பண்றது வேறல்ல. பார்வையிட்டார்னு ஒரு ஆய்வு பண்ணார் சொல்லு பத்திரிகையில மாத்தி போட்டான்றதுக்காக நீங்க ரொம்ப சர்ச்சை பேசக்கூடாது. பார்வையிடுதல், ஆய்விடுதல் போயிருக்காரு. பார்வையிடுறாரு. அதாவது சமண படுகை அது கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்குது. சமணர்ன்றது அமணர்ன்றது வருது. அது மிகப்பெரிய வரலாறு. சமணர்களை சித்தர்கள்னு சொல்றாங்க. சித்தி வந்து அட்டம சித்தி 8, அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. புரியுங்களா? அது வந்து இருக்கிற அந்த கல்வெட்டுகள் வந்து பிராமிய கல்வெட்டுகள் நல்லா இருக்குதா இல்லையான்னு கூட பார்த்துருக்கலாம். அது பேசிட்டே போகலாம். இது ஒரு அமைச்சர் ஒரு இடத்த வந்து சமணப்படுகை பார்க்குறாரு, ஆய்வு பண்ணுறாரு அல்லது பார்வையிடுகிறாருன்னா அதையும் ஆய்வு செய்கிறாருன்னா
அவர் இந்த நாட்டினுடைய எந்த இடங்களில் வந்து சட்டத்துக்கு புறம்பான செய்கை அந்த அந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது ஒரு நடக்குது அப்படி கேட்டினா அதை சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அவருக்கு. அதனால் பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை. இப்போ 70 நாள் தாவிக ஆட்சி வந்து முடிவடைஞ்சிருக்குது. ஒரு ஆட்சி இந்த திசை வழி போக்கை வந்து இதன் மூலியமா வந்து கணிக்க முடியுன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்கு தாவிக ஆட்சி மீது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பல்வேறுன்னா என்ன சொல்கிறேன்? ஒன்று ரெண்டு சொல்லுங்கள், அப்போ மாட்டீங்க நீங்கள். பல்வேறுனா என்ன? பல்வேறு விமர்சனம்னா ஒன்று, அதாவது ஒரு அரசியல் கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் அந்த அரசு சக்கரத்தை சரியான முறையில் இயக்கம், புரியுதுங்களா? இல்லை அப்படி சரியா இயங்குதா பார்க்க. ஏன்னா கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகள்லாம் இப்பயும் நீண்டு நடந்துட்டு தானே இருக்குது. என்னென்ன பாலியல் குற்றங்கள் நடக்குது, கொலை திருட்டு கற்பழிப்பு எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து சுமேரியர் காலத்திலேருந்து இதுவரையில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற அரசர்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கான ஏதுவான சட்டத்தை போட்டாலும் கூட கட்டுப்படுத்த முடியல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சதவீதங்கள் ஏறி இறங்கும். அப்புறம் நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணியிருக்க கூடாது சொல்ல கேட்டுங்களா? ஒரு ஆட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் எந்த ஆட்சியாக இருந்தாலும் 100% கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. யதார்த்தமான பேச்சு. எங்கெல்லாம் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் நீங்கள் விஜய் அவர்கள் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, சென்னையிலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஸ்டாலின் அவர்கள் குறித்து பல்வேறு விமர்சனத்தை வச்சாங்க. ஆனால் இப்போ நாகர்கோயிலில் சபரிவர்மன் கொலை பண்ணுறாங்க, காவல்துறையிலேயே அடித்து படுகொலை செய்யப்படுறாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நடக்குதுல்ல. இப்போ திமுகவிலையும் நடந்தது, உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது. அதை தான் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்யணும். திமுக ஆட்சியினோட நீட்சி இது. செந்தாமரை குளம் என்கிற அந்த காவல் நிலையத்தில் இந்த சிக்கல் நடக்குது. சரியாங்க உங்களுக்கு? நேசமணி நகர் காவல் நிலையத்தில் சபரிவர்மனுடைய மனைவி அனந்தவல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கணவரை வந்து மாதம் 25,000 பணம் 10 பாக்கெட்டு சிகரெட்டு கேட்டு தொந்தரவு பண்ணது காவல்துறை. எப்போ? இதற்கு முன்பாக இருந்த தொடர்ந்து அந்த லஞ்ச பொருட்களை வாங்கி பழக்கப்படுத்திய காவல்துறை இதுமாதிரி இல்லீகலாக வித்தாலுமே எங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு நேசமணி காவல் நிலையத்தில் புகார் இருக்குது. இந்த ஆனந்தவல்லின்ற அம்மா பதிவு செய்திருக்குது. புரியுதுங்களா? இது இந்த விஜயனுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றவனது தான் இந்த வேலை நடக்கல. இது தொன்று திமுகனுடைய அந்த அரசாட்சியில் நடைபெற்ற இந்த லஞ்ச லாவணத்தினோட தொடர்ச்சி நீட்சி தான் இது. இப்படி ஆனால் இவ்வளோ நடக்குது, ஒரு வாரத்தை கூட வாய் திறக்க மாட்டாரு, அறிக்கை விட மாட்டாரு, பேச மாட்டாரு. கடந்த திமுக ஆட்சி தவறு நடக்கும் போது தட்டி கேட்குறாரு, பேசுறாரு. இது எப்படி சார்? நான் என்ன சொல்ல வரேன், சபரிவர்மன் அந்த மரணம் அது நடந்திருக்குது. அது நம்ம அந்த சிறை மரணம் நடந்திருக்குது. சம்மந்தப்பட்ட 3 சிறை காவலர்கள் 8 சிறைவாசிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் மீது கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கும் இப்போ தற்காலிகமாக வேலையும் கொடுத்துருக்கீங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு தற்காலிக வேலை கொடுத்துருக்கோம். அவங்க அது இல்லாத ஒரு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க, நினைவு இருக்குது. புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுன்றதை செஞ்சிட்டு இருக்கு. ஒன்று, இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியினுடைய நீட்சியாக தான் இந்த குற்றம் பார்க்கப்படுகிறது. இது மேலும் இந்த 70 நாள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். உங்க ஆட்சியில தவறு நடந்தாலும் திமுக ஆட்சியோட நீட்சி தான் இது. இப்போ நான் என்ன சொல்றேன், ஓராண்டு அல்லது ஒரு 2 ஆண்டுக்கு பிறகு இந்த மாதிரி செயல்கள் நடந்ததுன்னா நீங்க கேட்குற கேள்வி எப்படியா இருந்தாலும் நான் பதில் சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது அந்த அனந்தவல்லின்றவங்க நேசமணி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை போய் பாருங்க, எப்போ கொடுத்துருக்காங்க புகார். ஆட்சி திமுக நடவடிக்கை எடுக்காததுனால தான் இவர் அடிச்சு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மெத்தன போக்கு காவல்துறைக்கு அந்த திமிர்த்தனம் எப்படி வருது? அந்த ஆட்சியில் வாங்கி பழக்கப்படுத்தினால தானே வருது. புரியுதுங்களா? இப்போ இந்த சிக்கல் எப்படி நடக்குது? மாண்புமிகு விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு அரசு இயந்திரங்கள் லஞ்ச லாவணி மற்றும் சொல்வதனால அரசு அதிகாரிகள் கையில் பணம் புழங்குவதில்லை. அது காவல்துறை ஒரு சில இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போது அரசு நிர்வாகம் தூய்மையாக இருக்குது. ஏற்கனவே வாங்கி பழக்கப்பட்டோம், அடிப்படை செலவு காசு இல்லை. அப்போ கடுப்பாகி ஏதோ ஒன்று செய்கிறேன். இதுதான் யதார்த்தம். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நிர்வாகம் சரியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு கொலை நடக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு இடத்துல இந்த மாதிரி சிக்கல் நடக்கிறதுன அடிப்படை காரணத்தை நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இதுக்கான இப்போ பெட்டிஷன் வந்து அந்த நேசமணி நகர் காவல் நிலையத்தில் இந்த அம்மா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காசு கொடுக்கலாம், லஞ்சம் கொடுக்கலாம், அடிச்சு கொலை பண்ணுவீங்களா இந்த ஆட்சியில் அப்படின்னு கிடையாது. அந்த நீட்சி இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் என்ன தண்டனை கிடைக்கின்றத உடனடியாக அங்கே அரசு செய்து முடிச்சிருக்குது. புரியுதுங்களா? நேற்று கோயம்புத்தூரில் ஒரு இளம் பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காவலர் வந்து தனியாக அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த ஆண் நண்பர் போய் மேலே தேட்டு புகார் மேற்கொண்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சது முதலமைச்சர் தான். இந்த தவறுக்கும் பொறுப்பேற்க மாட்டீங்களா, இல்லை காவலர் செஞ்ச தவறு? ஒரு காவலர் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகம் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்க வேண்டியது தான். ஆனால் இப்போ இந்த பதவி ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாட்கள் தான் ஆகிட்டு இருக்குது. ஒரு அரசு இயந்திரம் 63 ஆண்டுகளாக படு கேவலமாக சீரழிஞ்சு போயிருக்குது.
ஓரளவுக்காவது ஒரு கால இடைவெளி கொடுத்தாதான் அதை ஒரு செப்பனிட முடியும். ஒரு செவுரு இருக்குது, ஒரு 4 இடத்துல பொக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 சித்தாள் வச்சுனா 2 மணி நேரத்தில் வேலை செஞ்சிருவான். ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு 12 மணி நேரத்தில் வேலை செய்வான். அப்போ குறைந்தபட்சம் இந்த நிர்வாகத்தை நீங்க சொல்றத புரிஞ்சுக்கலாம், ஏத்துக்கலாம் சார். 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்து அவங்க கத்துக்கிறதுக்குள்ள நிறைய பேர் கத்துக்கிட்டு அரசியல வந்து எவ்வளவோ அனுபவம் உள்ளவங்க, அந்த அதிகாரிகள்லாம் வந்து எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அவங்களுக்கு எந்த தவறு எப்படி செய்யணும், சட்டத்துக்கு தெரியாம நம்ம எப்படி செய்யணும் தெரியும்ல, அதன் மூலியமா எத்தனையோ வந்து பொதுமக்கள் வந்து வீணாகலாம்ல. இல்லை தொடர்ந்து நீங்க அரசு அதிகாரிகள் இடைநீக்கம், பணி நீக்கம் இது போன்று தொடர்ந்து வருவதனால அரசு அதிகாரிகள் லஞ்சம் கையூட்டு வாங்குவதை தவிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது நீங்க ஏதாவது அது லஞ்சம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அதாங்க இது மெல்ல தாங்க சரி பண்ண முடியும். அவங்க கிட்டத்தட்ட ஒண்ணு லஞ்சத்தை மெல்ல சரி பண்றீங்க, குற்ற சம்பவங்கள் உங்களால சரி பண்ண முடியலன்னா அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். 6 கோடி 7 கோடி மக்களுடைய அந்த அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்கிற 1,30,30,000 காவல்துறை அதிகாரி கீழ்மட்டத்திலிருந்து மேல வரைக்கும் 1,11,000 மேலதான் இருக்காங்க. அதான் 1,20 வச்சுங்க இருக்கும்போது ஒரு சில இடங்களில் வேணா கூட ஒரு சில தவறுகள் நடப்பதற்கான சூழல் வந்து உங்களுடைய ஆட்சியை வந்து தவறாக காண்பிக்க பண்ணுவாங்க. அப்படி இருக்கலாம், அல்லது வந்து அந்த மனிதர்களுடைய சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. தவறுகள் நடக்காத எந்த ஆட்சியுமே கிடையாது. நான் தான் அடி சொல்றேனே, ஒரு தாவேக்கா ஆட்சியும் தவறு நடக்கணும்னு ஒத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு சில இடங்களில் இன்னமும் சொல்றேன் கேட்டீங்களா, இந்த 5 ஆண்டுகள்ல காவல்துறை மத்தியிலோ மற்ற இதர இருக்கிற 43 துறைகளிலோ எந்த இடத்துலையும் 1% கூட தவறு நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் சொல்ல முடியாதுங்க. யதார்த்தமா தான் பேசுவோம், புரியுதுங்களா? 99% தூய்மையான ஆட்சி தாவேகாவுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கொடுப்பார்கள். இது 99% கேவலமான ஆட்சியை கொடுத்த திமுக விட பெட்டர் அப்படின்னு தான் நான் பேச வருவேன். 1% நான் அங்கேயும் இங்கேயும் அதை ஒரு சில சிக்கல்கள் நடக்க தான் செய்யுது. அதாவது அந்த இடத்துல கொலை நடக்கும், இந்த இடத்துல கற்பழிப்பு சொல்றேன். சிக்கல்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நடக்க தான் செய்யுது. இல்லை நீங்க சொல்றீங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் சரி செய்வாங்க. அந்த சரி செய்யறதுக்குள்ள எத்தனை உயிர்கள் போகுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ 4700 படுகொலை நடந்திருக்குது 2021 26 வரையில. எங்க நம்ம திமுக ஆட்சியில் 4700 படுகொலைகள் நடந்திருக்குது. படுகொலைகள் மட்டும் சொல்ற வரேன், புரியுதுங்களா? இப்போ இந்த 4700 படுகொலைகள் நடந்திருக்குது. இதை வந்து ஓராண்டுகளுக்கு என்ன நடந்தது, அடுத்த ஆண்டுக்கு நடந்தது, அடுத்த ஆண்டு கட்டுப்படுத்துறாங்களா அப்படின்லாம் கிடையாது. இல்ல படுகொலை நடந்திருக்கு, அதே மாதிரி ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனா ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க. பேசினா சாதி செல்வாக்குலாம் நமக்கு இழந்துரும், ஜாதி ஓட்டு போய் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆணவ அப்புறம் ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதுங்க. ஆணை வச்சுட்டாருங்க பாஷா தலைமையில. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை விடுங்க. பாஷான்னு ஒருத்தர் நீதியரசருடைய தலைமையில ஒரு ஆணையை வைத்து சாதி ஆணவ படுகொலை வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றணும் கூட என்ன விளைவும் என்ன ஆக்கம் வருன்றதுனால ஒரு சில ஆய்வுல பண்ணிட்டு இருக்குது. அந்த ஆய்வு கைக்கு வந்த பிறகு தேவையான பட்சத்துல அந்த சட்டங்கள் நிறைவேற்ற. தன்னோட படத்துல பாட்டுல எல்லாம் வைக்கிறாரு, சாதி இல்லா ஊருக்குள்ள பிறக்கணும் பிறப்புல எல்லாம் வைக்கிறாரு. ஆனா அதை நிஜத்துல அவர் செயல்படுத்துறாரா பேசுறாரு பார்த்தா பண்ண மாட்டாருல. 21 26 வந்து ஏன் ஸ்டாலின் செய்யலையா? அப்ப ஸ்டாலின் செய்யலன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. அதான் ஆய்வு வச்சிருந்து பாஷாவோட தலைமையில வந்து ஆய்வு குழு வச்சுட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சரி சார் அவங்க பண்றாங்க, ஓகே. ஆனா முதலமைச்சரா விஜய் அவர்கள் தடுக்குது என்ன, அவர் வாய் திறந்து ஏன் பேச மாட்டாரு? அந்த ஆணையை என்ன ரிப்போர்ட் கொடுக்க அதை வச்சுதான் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசுவீங்க. நிச்சயமா உறுதியா பேசுவாங்க. அப்புறம் அந்த ஆணையை சும்மா டைம் பாஸ் வச்சிருக்கு. பிரஸ் மீடியா கொடுக்க மாட்டாரு. இல்ல இன்னொன்னு கேட்டீங்கன்னா மௌனம் பல விஷயங்களை பேசும். பிரஸ் மீட்டை வச்சுதான் வந்து ஒரு தலைவர் வந்து பிரம்மாண்டமா ஆட்சியர் அப்படின்னு கிடையாது. ஆக்ஷனை பாருங்க, உள்ள நடக்கிற அந்த ஆட்சியினுடைய முறைகளை பாருங்க, புரியுதுங்களா? ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணும்னு சொல்லி ஒரு ஆணையத்தை அமைச்சு வேலை நடந்துட்டு இருக்குது. கருணாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தந்த சாதிகள்லாம் பாதிக்கின்ற மாதிரி ஒரு மறுபறிக்கையை ஆணையத்திட்ட கொடுத்துருக்குறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணுமா இல்லையா? ஏங்க கொடுத்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா, இல்லைங்க அந்த எஸ்சி ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிசி ஆக்டு, அதை நீங்கள் வந்து அன்னாமஸாக எல்லார் மேலேயும் போடுவீங்க. அதுபோல் இந்த சட்டம் வந்தால் கூட தேவையில்லாமல் ஒரு சில சாதிகாரர்கள் பாதிப்பாங்க, அதனால் இந்த சட்டங்கள் தேவையில்லைன்னு ஒரு ஆள் குறுக்கால வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ இதெல்லாம் பார்க்கணும்ல. ஆணையம் உள்ளே வச்சாச்சு, ஆணையம் வந்து நல்லது கெட்டதுல தரவுகளை சேகரித்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும். முதலமைச்சர் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுப்பார். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வந்து கூடவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை எங்கேயும் முதல்வர் சொல்லலையே. அதெல்லாம் இல்லை. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஸ்ஸில் மீடியாவில் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கணும் முதல்வர், அப்படி இருந்தால் காட்சி நல்லா நடக்கும். அப்படிலாம் கிடையாது. உள்ள கிரவுண்டில் கிட்டத்தட்ட இப்போ இந்த 60-68 நாட்களில் கிரவுண்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்களே மனசாட்சியோடு நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லா இடங்கள்லையுமே ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க.
ஆம்னி பஸ் ஓட்டுநருடைய தமிழ்நாடு நலசங்க தலைவர் அவர் பேருக்கு தண்டபாணியா சுப்பிரமணியம் தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. அவர் வந்து ஒரு போன வாரம் வந்து சிஎம்ஐ சந்தித்து ஒரு அறிக்கை விடுறார். 500 பேருந்துகளை தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்கு இல்லையா, அதனோட கட்டணத்தின்படியே நான் வந்து இயக்குறோம், எங்களுக்கு அதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பர்மிட்டுக்கு போன ஆட்சியில் 5 லட்ச ரூபா கேட்பாங்க, எஃப்சி பொண்ணு இத்தனை ஆயிரம் கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அது எங்களுக்கு செலவு மிச்சம், அதனால் நான் எங்களை வந்து அரசு கட்டணத்தில் எங்கள் பேருந்து நாங்கள் இயக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டு போகிறாங்க வந்து தலைமைச் செயலகத்தில். புரியுதுங்களா? அப்போது சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள், புறம் பேசுகிற ஒரு சில இந்த சொன்னீங்கள ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது போன்ற ஆட்கள் விழா எலும்பு முறிப்பதற்கான வார்த்தையை விட்டு தன்னுடைய முதுகை புண்படுத்திக் கொள்ளதான் நினைப்பாங்க. புரியுதுங்க? இப்போ ஆதி திராவிட நலத்துறை அப்படின்றத சமூக நீதித்துறை அப்படின்றத மாற்றி விசிகாவினுடைய வன்னியரசர்கள் அங்கே வந்து அமைச்சராக நியமிச்சிருக்கீங்க. இதற்கு திருமாவளவர்கள் நாங்கள் அப்படிலாம் மாற்றவே சொல்லலை, ஆதி திராவிடங்கிறது அது வந்து ஒரு ஜாதி கிடையாது, ஒரு இனம், அதை ஏன் மாற்றினார் முதலமைச்சர் எங்களுக்கு தெரியல, எங்ககிட்ட கேட்கவும் கிடையாது, மறுபடியும் ஆதி திராவிடன்னு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆதி திராவிடன் இருக்குது, ஆந்திராவில் ஆதி ஆந்திரர்ன்னு இருக்குது, அதே அண்ணா அதை கேட்கல, ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ நம்ம விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஆதி திராவிடர் இருந்தால் அதை மாற்றி ஆதி தமிழர்னு வைங்க. சமூக நீதித்துறைன்றதுல என்ன தப்பு இருக்குது? எனக்கு ஒன்றும் சொல்ல புரியல. என்ன கேட்டீங்கன்னா, அந்த துறை மக்களுக்கான நல்லது கட்டுதல்களை செய்வதற்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைப்பு, ஒரு அமைச்சருங்கிற பதவி இதுக்கு முன்பாக யார் கொடுத்தா? யாருமே இல்லை. 52 தேர்தலேருந்து ஒரு ஆள் கிடையாது. அப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலன்களை அதிகாரத்தினூடாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கிறாரு. அது ஒரு 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 மரியாதை மிக்க துறையாக தானே பரிணாமிச்சிருக்காங்க. ஒரு பார்ப்பனிய ஆதிக்கத்துறை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மரியாதைனா சமூக நீதித்துறை, ஆதிராவிடத்துறைன்னு சமூக நீதித்துறைன்னு போட்டிருக்காங்க. சமூக நீதி விழைந்து தானே இந்த ஆதிராவிடர்களே பல்வேறு ஆர்ப்பாட்டத்தினூடாக அந்த விடுதலை பெற்றாங்க. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட துறை என்பதில் வந்து எனக்கு என்னுடைய பார்வையில் அது ஒன்றும் பெருசாக விமர்சனம் இருக்கக்கூடாது. அண்ணா எந்த பார்வையில் சொன்னார்னு தெரியல. தொடர்ந்து திமுக நட்பு சக்தினே சொல்லிட்டு இருக்காரு, திமுக ரொம்ப இணக்கமா போற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்க தாவிக வந்து கூட்டில இருந்து வெளியே அமிச்சிட்டா அவர் மறுபடியும் திமுகவுக்கு போற இடத்துல இருந்தாரா? ஏன் அப்படி இருக்காரு? இந்த முடிவோ இந்த செய்தியோ நான் வந்து பொதுவெளியில் பயங்கரமா சொல்ல முடியாது. அவரு எப்போதுமே ஒரு 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 தொலைநோக்கு அரசியல்வாதி. ஒரு கருத்தை வந்து வெட்டு ஒன்று துண்டு அப்படின்னு சொல்லுவதற்கான சூழல் இல்லாத ஒரு காலகட்டங்கள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவரை. அதனால் அவர் ஏன் அந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு நான் அவரோட இணைஞ்சி பணி செய்யலை, அல்லது வந்து அவரோட இணைஞ்சி கருத்துக்களை வந்து பரிமாறிக்கல. அதனால் அவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது. இப்போ வந்து விசிகா தாவகாவுக்கு ஆதரவளிக்குது. இந்த அளவில் தான் நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அதை பேசணும் அப்படின்னா அதுக்கான இது இல்லை, என்னோட அந்த ரைட்ஸ் இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்திருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.